இதெல்லாம் வந்து பேன் வேர்ல்டு ஃபிலிம் இதெல்லாம் தமிழ் சினிமா தூக்கி வச்சு கொண்டாடணும். யாரையும் தூக்கி வச்சு கொண்டாடுறோம். பாலிவுட்லேருந்து ஒரு ஆக்டரு இல்லை டோலிவுட்டு அங்கங்கே ஒரு ஆக்டர் கூப்பிட்டு வந்து பேன் இந்தியன் ஃபிலிம் ஆக்குறாங்க. அதீநாதர்லாம் ஊருக்காரங்க இவர் எடுத்த படம் பேன் வேர்ல்டு படம். நீங்கள் வந்து இப்போ இந்த படத்தை போய் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க ட்ரைப்ஸ் கிட்ட போய் இந்தியாவில் இருக்க ட்ரைப்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுமைகளை அனுபவிக்கிறாங்கன்னு அங்கே போய் இந்த படத்தை போட்டு காட்டலாம். அந்தளவுக்கு அருமையாக இருக்குது இந்த படம். பக்காவாக இருக்குது. இதெல்லாம் பாயிண்டே கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடணும். அதீநாதர் மாதிரியான ஒரு டேரக்டர் வந்து தூக்கி வச்சு கொண்டாடணும். எனக்கு அவர் பெருசாக தெரியாது. படம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் சொல்கிறேன். தேங்க்யூ. பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக இருக்குது. டோட்டலாக இது எல்லாமே வேறு. படம் நல்லா இருக்குது. படம் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. யாருக்குமே தெரியல. இப்போ திடீர்னு இந்த படம் வந்து இது அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? ஏன் பண்ணலாம். ஸ்கிரிப்ட் வந்து நல்லா இருந்துச்சு. மக்களுக்கு வந்து உண்மையை சொல்ல வராங்க. நல்ல ஸ்கிரிப்ட்னா பண்ணலாம். ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட். படம் வந்து யாருக்குமே தெரியல. இல்லை யாருக்கும் தெரியலன்னு இல்லை. எல்லாரும் வந்து இது கண்டிப்பாக பார்க்கணும். சொசைட்டியில் இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மூவி வந்து பார்க்குறது மூலிமா இது மூலிமா சொசைட்டிக்கு என்ன சொல்ல வராங்கன்னு எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இது பார்க்கலாம். எல்லாருமே படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சுங்க. படத்தில் வந்து எதுவுமே குறையே சொல்ல முடியாது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் தாராளமாக. நல்லா இருக்குது படம். ஏன்னா இந்த படத்தில் ஸ்லோவாக கொஞ்சம் ஹிட் ஆகிற சொல்லுவாங்க. ஏன்னா இந்த படம் தான் யாரும் தெரியல. சைலண்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ 4 நாள் அந்த படம் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்குங்க. இது ஆக்சுவலாக வந்து ஜென்ரலாக எல்லாருமே வந்து நிறையா காமெடியை போட்டு எல்லாருமே அப்படி தானே எடுப்பாங்க. நல்ல ஃபைட் சீனு அது இது. இப்போ உள்ள டீனேஜுக்கு வாயில் நுழையாத பாட்டு அது இதுமாக வைப்பாங்க. கிராமத்தில் வந்து ஸ்டைலாக பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டுவாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கிராமத்து ஓரியன்டான ஒரு ரியல் ஸ்டோரின்ற போது கனெக்டடாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் தாராளமாக வந்து பார்க்கலாம். ஓரளவு நல்லா இருக்குது. ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. ஸ்டோரி நல்லா இருக்குது. ரியல் ஸ்டோரிங்கிற போது இன்றைக்கி நமக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் லைஃபாக இருக்குது. பரபரன்னு ஓடியாரோம் நம்மளோட லைஃப் அப்படி இருக்குது. ஆனால் இது வந்து ரியல் ஸ்டோரின்ற போது அந்த இடத்துல நாம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப கனெக்டடாகவும் இருக்குது. நல்லா இருக்குது. தாராளமாக வந்து பார்க்கலாம் சார். இல்லை வயலன்ஸ் இருக்குது. ஆனால் அது எதுவுமே சொல்ல முடியாது. அந்த இடத்துல அது தேவையான அளவுக்கு கரெக்டாக இருக்குது. அது இல்லைன்னா அப்புறம் அது படமே சொல்ல முடியாது இல்லையா. ஃபைட் சீன் தன்னை காப்பாற்றிக்க வந்து அது அவசியமாக தேவையான இடத்துல அவங்க அதை வச்சுருக்காங்க. எதுவுமே குறை சொல்ல முடியும். நல்லா அவர் நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை அப்படி சொல்ல அதான் அந்த லப்பர் அவரை பார்க்கும்போது அந்த லப்பர் பந்தில் இருந்த அவர் இப்போ ஓவராலாக அதில் ஒரு நல்ல ஒரு காமான அப்பாவாக இருந்தார். இப்போ ஒரு அண்ணனா ஒரு தோல் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டபுளாக இருக்கும்போது அந்த கேரக்டருக்கு உண்டானது என்னவோ அதை கரெக்டாக நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு 5 ஸ்டாருக்கு 4.5 தரலாம். நல்லா இருக்கு. தேட்டரில் வந்து பாருங்க. நல்லா இருக்கு. இல்லை லப்பர் மந்தியில் வேறு மாதிரி இருக்குது. ஜானரே வேறு மாதிரி இருக்குது. பார்க்கலாம். மக்கள் பார்க்கலாம். நல்லா இருக்குது. பாருங்க. இந்தியன் ஆர்மி புரியல இந்தியன் ஆர்மி கொடுத்துருந்தாங்க. ஸோ இல்லை இந்தியன் ஆர்மி மாதிரி இல்லை. அது இந்த நக்சல் அந்த மாதிரி போகுது. கதை சொல்ல வேணாம். மக்கள் வந்து பார்க்கட்டும். நல்லா இருக்குது. பார்க்கலாம். வழக்கம் போல் இதுலேயும் நல்லா தான் இருக்குது. ட்ரைபல் பீப்புள்ஸ் அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அந்த மாதிரிலாம் மெர்ஜ் பண்ணி கதை ரொம்பவே சுவாரஸ்யமாக நல்லா எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நல்லா இருக்குது படம். மஸ்ட் வாட்சபிள் தான். கண்டிப்பாக பார்க்கலாம். கான்செப்ட் வைஸ் வந்து ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு வந்து இப்போ கண்ணுக்கு தெரியாமல் இப்போ நம்ம சிட்டி சைடு இருக்கோம். ஸோ நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அந்த சைடு இருக்க கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி அநியாயம்லாம் நடக்குது. நிறையா விஷயம் எப்படி சொல்கிறது பப்ளிக்ஸ்க்கு நிறையா தெரியாத விஷயத்தில் இது நிறையா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. படம் ரொம்ப நல்லாயிருக்கு. லேக்லாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக படுத்து. பட் ஆனால் செகண்ட் ஹாஃபில் அது எல்லாமே மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஓகே தான். நல்லாயிருக்கு. மியூசிக் பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கலாம். மஸ்ட் வாட்சபிள் தான். எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனா நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே தான் இருந்தது படம். எந்த விதத்துலையுமே லாக் ஆகலை. எங்கேயுமே வந்து போர் அடிக்கலை. சூப்பராக இருந்தது. அதான் வில்லேஜில் உள்ளவங்க ஒருத்தவங்க போய் ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும், ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆகணும், நம்ம ஃபேமிலிக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க நக்சல்ஸாக மாற்றி அவங்களுக்கே தெரியாது அவங்க நக்சல்ஸ்னு. அந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் அது. ஓகே தேங்க்யூ சார். ஆக்டிங்லாம் எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பராக இருந்தது. இல்லை ஃபேமிலியோட பார்க்கலாம். எனக்கு போர் அடிக்கல. நான் இன்னும் 2 டைம் பார்க்கலாமா அப்படின்னு இருக்கேன். நல்லா இருக்கு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. மியூசிக்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது.
ஒரு ரியலாக இருந்தால் ஒரு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி காமிச்ச மாதிரி ரியாலிட்டி எப்படியே இருந்தது. ஏன்னா இப்போ நம்ம படம்னா அது டக்கு டக்குன்னு கிடச்சிரும். இது அடுத்த சீன் முடியறதுக்குள்ளே இது இவங்க கையில் இருந்துரும். இது அப்படி இல்லை, ரியாலிட்டியாக கரெக்டாக காமிச்சிருந்தாங்க. அதனால ரொம்ப பிடிச்சது. கண்டிப்பாக பார்க்கலாம். புரியல, அப்படிலாம் எனக்கு தெரியல. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நிறைய காமெடி படம்லாம் இருக்கிறான், ஃபேமிலியோட அதை போய் பார்க்கலாம்னு நினைக்கலாம். பட் இதையும் பார்க்கணும் எல்லாருமே. கம்பேக் தான். ஆமாம், அவர்தான் நல்லா இருந்தது, கலையரசும் தான் நல்லா இருந்தது. கம்பேக்கான்னு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டு பேருமே அவங்கவுங்க கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். தேங்க்யூ. சூப்பர். தண்டகாரன் படக்குழுவினருக்கு முதல்ல என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஏன்னா சத்தீஸ்கர்லேயோ ஜார்க்கண்ட்லேயோ இப்போ நம்ம தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கோம் நக்சலைட்டை வந்து கொண்டுகிட்டே இருக்கிறத. அவங்க வந்து நக்சலைட் இல்லை, அவங்க வந்து இந்த பழங்குடிகளுக்காண்டி போராடுற ஒரு போராட்டக்குழு, அதை மன்னிக்கணும், போராட்டக்குழுன்னு சொல்லிட்டு அதிநாதிரை அவர்கள் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. உண்மையாகவே ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. நம்ம அவங்கள நக்சலைட்டாக பார்க்காம அவங்கள ஒரு போராட்டக்குழுவாக நம்ம அணுக வேண்டியது இருக்குது. அவங்களுக்கு பழங்குடிகளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும். ஆக்சுவலாக கவர்மெண்ட் வந்து பழங்குடிகளுக்கு எதிராக வந்து சட்டத்துங்களை வந்து குறிப்பாக ஏற்றிட்டு வராங்க. ஆனால் பழங்குடிகள்கிட்ட போய் அதை போய் கேட்குறதே கிடையாது. பழங்குடிகிட்ட இந்த சட்டம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா, அடாப்ட் ஆகுமா அப்படின்னு கேட்குறதே இல்லை. அவங்க பாட்டி எடுத்துகிட்டு வந்து பழங்குடிகள் மேலே இந்த சட்டத்தை வச்சுருக்காங்க, நீங்கள் இப்படி தான் வாழணும் போது அங்கேருந்து ஒரு புரட்சி வந்து வெடிக்குது. அவங்கள தான் நக்சலைட்னு சொல்கிறாங்க. நக்சலைட்டை வந்து நம்ம வந்து பயங்கரவாதி அமைப்பாவோ தீவிரவாதி அமைப்பாவோ பார்க்க வேண்டிய தேவையில்லை இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா. பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லா படத்துலையும் காட்டுற மாதிரி இதில் நல்லா இருக்குது. அவரோட ஸ்டோரி செலெக்ஷனே ரொம்ப நல்லாயிருக்கும். வழக்கம் போல் இதுலேயும் நல்லா தான் இருக்குது. ட்ரைபல் பீப்புள்ஸ் அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அந்த மாதிரிலாம் மெர்ஜ் பண்ணி கதை ரொம்பவே சுவாரஸ்யமாக நல்லா எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நல்லா இருக்கு படம். மஸ்ட் வாட்சபிள் தான், கண்டிப்பாக பார்க்கலாம். கான்செப்ட் வைஸ் வந்து ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு வந்து இப்போ கண்ணுக்கு தெரியாமல் இப்போ நம்ம சிட்டி சைடு இருக்கோம். ஸோ நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அந்த சைடு இருக்க கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி அநியாயம்லாம் நடக்குது, நிறையா விஷயம் எப்படி சொல்கிறது, பப்ளிக்ஸ்க்கு நிறையா தெரியாத விஷயத்தில் இது நிறையா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. படம் ரொம்ப நல்லாயிருக்கு. லேக்லாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக படுது. பட் ஆனால் செகண்ட் ஹாஃபில் அது எல்லாமே மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஓகே தான், நல்லாயிருக்கு. மியூசிக் பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கலாம். மஸ்ட் வாட்சபிள் தான். படம் நல்லா இருந்தது. எஸ், லப்பர் வந்து வேறு ஸ்டோரி, இது வேறு ஸ்டோரி. ஸோ அந்த ஸ்டோரிக்கு என்ன கொடுக்கணுமோ அது வந்து தினேஷ் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்டோரிக்கு என்ன பண்ணுமோ அது பண்ணியிருக்காங்க. இது டோட்டலாக ஸ்டோரி ரிலேட்டடாக, பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக இருக்குது. டோட்டலாக இது எல்லாமே வேறு. படம் நல்லா இருக்குது. படம் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். யாருக்குமே தெரியல, திடீர்னு இந்த படம் வந்து அந்த பண்ணலாமா? ஏன் பண்ணலாம். ஸ்கிரிப்ட் வந்து நல்லா இருந்துச்சு. மக்களுக்கு வந்து உண்மையை சொல்ல வராங்க. நல்ல ஸ்கிரிப்ட்னா பண்ணலாம். ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட். இல்லை, யாருக்கும் தெரியலன்னு இல்லை, எல்லாரும் வந்து இது கண்டிப்பாக பார்க்கணும். சொசைட்டியில் இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மூவி வந்து பார்க்குறது மூலிமா இது மூலிமா சொசைட்டிக்கு என்ன சொல்ல வராங்கன்னு எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இது பார்க்கலாம். எல்லாருமே படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. படம் நல்லா இருந்தது, பார்க்கலாம். நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. சூப்பர். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு.